வணக்கம். நான் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருக்கேன். காமராஜர் மக்கள் கட்சி பார்த்திங்கன்னா இதனுடைய தாரக மந்திரமே மதுவற்ற மாநிலம் ஊழலற்ற நிர்வாகம்னு முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். இதில் இன்றைய கால சூழல் நாங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் என்பது ஒரு பொதுவாழ்வு, பணம் பறிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறி இது சுயநல நோக்கோட அரசியல் என்பது பொது வாழ்வு அப்படின்றதையே மறந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியலும் ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. பொதுமக்களும் பார்த்திங்கன்னா அதுக்கு துணை போகும் விதமாக ஓட்டுக்காக தன்னுடைய கடமை செய்வதற்காக ஏதோ ஒரு 10-100 கிடைக்குது அப்படின்றது மாதிரி 1000-500 வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுவீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்களை நீங்களே அடமானப்படுத்தி கொள்வதற்கு சமம். காரணம் என்னவென்றால், உங்களுடைய சந்ததிகளை நீங்களே பாலும் குழியில் தள்ளுவதற்கு ஈடான ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டீர்கள். இன்றைக்கி வேண்டாம் சுயநலமாக நீங்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போடலாம், எல்லாம் வேண்டாலும் செய்யலாம். ஆனால் இதனுடைய பாதிப்பு யாருக்கு வரும், எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளுக்கு தான் வரும். நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் உணர வேண்டும். அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல அரசியலை முன்னெடுக்கணும். நல்ல அரசியல் முன்னெடுக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல தலைவர்கள் வர வேண்டும். நல்ல தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஆக்கின உலகத்தில் இந்த பிஸ்னஸாக மாறிட்ட ஒரு அரசியல் வாழ்க்கையில் தூய்மையான தலைவர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச தலைவர் தான் ஐயா தமிழறிவு மணியன். அவர் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் அவ்வளோ அற்புதமான ஒரு பேச்சாளர், அரசியல் வாழ்விலையும் ரொம்ப தூய்மையானவர். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சந்ததிகளுக்கு, இந்த வருங்கால சந்ததி இளைஞர்கள், பொதுவாக இளைஞர்கள் இந்த மாதிரியான ஐயாவை முன்னெடுத்து காமராஜர் மக்கள் கட்சியின் இணைவதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நல்ல விடியலை ஏற்படுத்த முடியும்.